ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைனர் நெக்லைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து நீங்கள் டெய்லராக இருந்தாலும் இந்த நெக்லைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆரி ஒர்க்கில் நம்ம டிசைனர் நெக்லைன் வந்து எப்படி ட்ரா பண்ணணும்னு தெரியாதுன்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒரு கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கன்னா, அது ஒரு ப்ரைடல் ஒர்க் ரெடி பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நெக்லைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு பேப்பரை வந்து எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பரில் ட்ரா பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா உங்களோட ட்ரேசிங் ஷீட் இருக்கு இல்லையா, நம்ம அதில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இது வந்து பேசிக்காக ஒரு போட் நெக் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். நீங்கள் போட் நெக்குக்கு 4 இன்ச் வச்சுக்கலாம், இல்லை 3.5. ரொம்ப ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ்னால் வந்து 3.5 வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. இல்லைனா 4 இன்ச் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இதில் 4 இன்ச் வச்சு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக மார்க்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பென்சிலே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 9 இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஹைட்டு 9 இன்ச்சுனா ஹைட் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதிலேருந்து போட் நெக் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு 3.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு எல்லாமே வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போது இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இந்த பக்கமும் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது இதையும் ஒரு பாக்ஸாக வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் வந்து வச்சுக்கலாம். நம்ம 1 இன்ச் இப்படி கிராஸாக வச்சுட்டு இப்படி போட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு வளைவு இருந்தால் ஓகேனா வச்சுக்கோங்க. இல்லைனா இதை விட வளைவு வந்து இப்படி மேலேயும் ஏற்றலாம், இல்லை கொஞ்சம் அகலமாக இப்படி கீழேயும் வந்து இறக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். போட் நெக் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. இப்போது இந்த இடத்துல தான் வந்து நம்ம எப்படி டிசைன் வந்து பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல நான் ஒரு 3 இன்ச் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். 3 இன்ச்சும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு 2.5 இன்ச் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2.5 இன்ச் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக பானெக் மாதிரி வரும். அதுக்கப்புறமா இப்படி கிராஸாக வந்து இது வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த சென்டர் லைனும் இந்த லைனும் மீட் ஆகுற மாதிரி ஒரு லைன் போட்டுட்டா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல. இப்போது இந்த இடத்துல நீங்கள் இப்படியே உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி போதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் டிசைனர் நெக்லைன் மாதிரி, அதாவது இந்த இடத்துல வேவ் மாதிரி வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படின்னா இந்த இடத்துல எத்தனை இன்ச் வந்து இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 5 இன்ச் இருக்குது. அது வந்து நான் 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அதை பொறுத்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 4ஆக கூட நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து நான் வந்து கையிலே வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்படி இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு கையில் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டூல், அதாவது ஏதாச்சும் ஒரு பாக்ஸோட மூடி, இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் மூடி அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கர்வ் வந்து போட்டுக்கலாம். இதோட பெருசாக கூட போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நெக்லைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடையாது, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இல்லை. உங்களுக்கு இந்த வேவ் டிசைன் தான் வந்து இந்த சென்டரில் டிசைன் நெக்லைன் மாதிரி கிடைக்கும். நீங்கள் நெட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நெக் டிசைன் வந்து. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 7 இன்ச், அதாவது
ஒரு 6 இன்ச் இல்லை 5 இன்ச் அந்த மாதிரி வருதுன்னா 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அது 1.25 இன்ச் 1.25 இன்ச் கூட அந்த மார்க் பண்ணிவிட்டு பெருசு பெருசாக போட்டுக்கலாம். நீங்கள் இந்த நெக் டிசைனை ட்ரேசிங் பேப்பரில் போட்டுட்டு அப்படியே இந்த சைடு வந்து இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக் வந்து அப்படியே தெரியும். அதாவது நம்ம மார்க் பண்ணது அப்படியே தெரியும். அதை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நெக் டிசைன் வேணும்னா சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி நெக் டிசைன் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம், சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி டிசைன் பண்ணுறதும் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதாவது சிம்பிளாக நீங்கள் பார்டர் டிசைன் கொடுத்தாலே ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இந்த சென்டரில் இருக்கிற கிளாத்தை, அதாவது நம்ம இந்த இடத்துலையும் இந்த இடத்துல இருக்கிற கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் இல்லையா, இந்த அவுட்டர் சைடு மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து நீங்கள் நெட் கிளாத், அதாவது இந்த இடத்துல நெட் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஓப்பன் வச்சுட்டா கூட இந்த இடத்துல நெட் கிளாத் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து இதோட சென்டரில் இல்லை ஃபுல்லாக நேம் எழுதுறது, அந்த மாதிரி நேம் எதுனா எழுதணுன்னாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இந்த அவுட்டரில் இந்த வேவ் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக நம்மளோட கிளாத் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணுவீங்க இல்லையா, ஷோல்டர் வந்து இப்போது 3 இன்ச் நெக் வைக்கிறீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஷோல்டருக்கு 3 இன்ச் அப்படி வைக்கிறோன்னா அந்த மாதிரி இந்த டிசைன்ஸ்க்கெலாம் வந்து ஷோல்டர் வந்து வைக்கக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, ஏன்னா இப்போ நம்ம இங்கே 4 இன்ச் வச்சுட்டோம். இந்த இடத்துல நம்ம 3 இன்ச் வச்சுன்னா நமக்கு மொத்தமாக 7 இன்ச் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நெக்குக்கெலாம் வந்து ஷோல்டர் வந்து சின்னதாக தான் வரும். சின்னதானா இப்போ நான் 4 இன்ச் வச்சுருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு 2.5 வந்து நம்ம மார்க் பண்ணால் போதும். உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நெக் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணக்கூடாது. இந்த ஷோல்டர் கிட்ட மேக்ஸிமம் ஒரு 1 இன்ச் இல்லை ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பாயிண்ட்லாம் மறந்துட போகிறீங்க. ஷோல்டர் வந்து நல்லா பெருசாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் டிசைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த நெக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹைட் வந்து நீங்கள் இன்னும் கூட உங்களுக்கு வேணும்னா 10 இன்ச் கூட வந்து கீழே இறக்கி வச்சுட்டு இந்த சைடில் வந்து உங்களுக்கு 2 இன்ச் இல்லை 2.5 இல்லை 3 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.